மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். போன வீடியோவில் 1998 மாவீரர் நாளன்று வானத்திலிருந்து பூத்தூவிய அந்த விமானங்கள் வெறுமனை பூக்களை தூவுவதற்காக உருவாக்கப்படையலன்னு நான் சொல்லியிருந்தேன். தங்களுடைய அடுத்த கட்ட ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த விமானங்கள் எப்படி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது, ஈழ தேசத்துக்கு இந்த விமானங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டது, இலங்கை பேரினவாத அரசாங்கத்துக்கு இந்த விமானங்கள் எப்படி சிம்ம சொப்பனமாக விளங்கி சென்றதும் 2007 முதல் தாக்குதலிலிருந்து 2009 இறுதி தாக்குதல் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வான்படை உருவாக்க வேண்டும் என்று முடிவு எடுத்ததுக்கு பிறகு சங்கர் முதல்ல செஞ்ச வேலை விமானிகளை உருவாக்கினார். அதாவது விமானிகளை படிக்க அனுப்பினார். விமானிகளை உருவாக்கும் அதே கால பகுதி விமானங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. விமானங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் நாடி சென்றது செக் குடியரசு தயாரித்த ஜிலின் 143 ரக விமானங்கள். இது ஒரு சாதாரண குட்டி விமானம். இது போருக்கான விமானம் அல்ல, இது ஒரு போர் ஆயுதமும் அல்ல, இது ஒரு பயணிகள் பயணிக்கும் விமானம். அது மட்டுமில்லாமல் அப்பொழுது விமானிகள் பயிற்சி எடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட விமானம் இது. இந்த விமானத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த விமானத்தை தான் அவர்கள் ஆயுதமாக மாற்றினார்கள். 4 பேர் அமரக்கூடிய ஒரு குட்டி விமானம் ஒரு போர் விமானமாக மாறிய கதை இது. சரி, விமானத்தை செக் குடியரசிடமிருந்து வாங்கிவிட்டார்கள். வாங்கிய விமானம் எப்படி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது? வாங்கிய விமானம் வெறுமனே பயணிகள் பயணிக்கும் ஒரு விமானம். அது ஒரு குட்டி விமானம். இந்த விமானத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதுதான் அடுத்த கட்டம் அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய தலையீடியாகவே காணப்பட்டது. இலங்கையின் கடற்பரப்பை சுற்றி இலங்கையின் கடற்படையின் நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட கண்காணிப்பு வளையம், அதையும் தாண்டி ஆகாயத்தில் அமெரிக்காவின் செயற்கைக்கோள், இவை அனைத்தையும் கடந்து அவர்கள் இதை கொண்டு வந்து சேர்ப்பது மிகவும் எளிதான காரியமாக இருக்கவில்லை. விமானங்களை முழுமையாக கொண்டு வர முடியாது. அதனால் விமானங்களை பகுதி பகுதியாக பிரித்தெடுத்தனர். இன்ஜின் தனியாக, இறக்கைகள் தனியாக, உடலின் அனைத்து பாகங்களும் மேலிருந்து கீழ் வரை அனைத்தும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட அனைத்து பாகங்களும் சிறிய பெட்டிகளில் அடுக்கப்பட்டது. அடுக்கப்பட்ட அனைத்து பாகங்களும் சர்வதேச கடல் எல்லை வரை ஒரு பெரும் கப்பலில் வந்து நின்றது. அதற்கு பின் அங்குதான் கடலில் இருந்த புலிகளின் ஒரு அற்புத காவியம் நிகழ்ந்தது. இந்த பாகங்கள் உப்பு காற்று பட்டால் துருப்பிடித்துவிடும். அதே நேரத்தில் இந்த பாகங்கள் எதிரிகள் கண்ணில் மாட்டக்கூடாது. இது மற்றைய போர்க்களம் போல் இல்லை. எதிரிகள் கண்ணில் மாட்டினால் பரவாயில்லை, இறந்தால் பரவாயில்லை என்று போராடும் மற்றைய போர்க்களம் போல அமைந்ததில்லை இது. அதனால் அவர்கள் செய்த முடிவு என்ன தெரியுமா? இரவோடு இரவாக எதிரிகளின் கண்ணில் அகப்படாமல், ரேடார்களில் அகப்படாமல், சோனார்களில் அகப்படாமல், சேட்டலைட்டில் அகப்படாமல் அமைதியாக இரவோடு இரவாக ஒவ்வொன்றாக சிறிய படகுகளில் ஏற்றி கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு பகுதியும் கடற்கரையை வந்து அடைந்தது. முல்லைத்தீவு கடற்கரையை வந்து அடைந்த அனைத்து பாகங்களும் அமைதியாக மெதுவாக இரவோடு இரவாக வெண்ணிக்காடுகளுக்குள் நகர்ந்தது. வெண்ணிக்காடுகளுக்குள் நகர்ந்த அந்த பெட்டிகள் அவை அனைத்திலும் இருந்தது எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் சகாப்தத்தை படைக்கப் போகின்ற கருவிகள். வெண்ணிக்காடுகளுக்குள் அமைதியாக அது ஒரு விமானமாக உருவெடுக்க ஆரம்பித்தது. இது ஒரு போர் விமானம் அல்ல, 4 இருக்கைகளை கொண்ட ஓர் பயணிகள் விமானம். அதனால் இந்த விமானம் கொண்டு வரப்பட்டது, அதன் பாகங்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்டது, விமானமாக உருவாக்கப்பட்டது என்ற உடனே அதை போருக்கு கொண்டு செல்ல முடியாது. அப்பொழுதுதான் புலிகளினுடைய பொறியியல் தந்திரோபாயம் செயற்பட ஆரம்பித்தது. விமானப்படையின் பொறியியலாளர்கள் தவம் மற்றும் குட்டிசிறி போன்ற போராளிகளின் உதவியோடு சங்கர் அந்த விமானங்களை வடிவமைக்க ஆரம்பித்தார். அதை ஒரு போர்க்கருவியாக வடிவமைக்க ஆரம்பித்தார். முதலில் இருக்கைகள் 4 அகற்றப்பட்டது. அதன் பின் விமானத்தின் அடிப்பகுதியில் இது ஒரு பயணிகள் விமானம் என்று நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அதனால் இந்த பயணிகள் விமானத்தில் குண்டு தாங்குவதற்கான தாங்கியலும் அல்ல, குண்டை வெளிவிடுவதற்கான லிவரும் அல்ல. இது வெறுமனே ஓர் பயணிகள் விமானம். அதனால் இந்த விமானத்தின் அடிப்பகுதியில் ஈர்ப்பு விசை மற்றும் காற்றின் வேகம் இவற்றை கணக்கிட்டு தானே தயாரித்த ஓர் பாம் ரேக், அதாவது குண்டு தாங்கி ஒன்றை பொருத்தினார். இந்த குண்டு தாங்கிகளை வெளிவிடுவதற்காக ஒரு லிவர் போன்ற அமைப்பை விமானியின் இருக்கையின் முன் செலுத்தினர். இந்த லிவரை இழுத்தால் குண்டுகள் விடுவிக்கப்படும். இது மிகப்பெரிய தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் மிகவும் ஆபத்தான தொழில்நுட்பம். எங்களிடம் தொழில்நுட்பங்கள் இருக்கவில்லை, ஆனால் பிசிக்ஸ், இயற்பியல் அறிவு எங்களிடம்
தாராளமாக இருந்ததென்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். அதன்பின் விமானங்கள் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை. விமானத்தில் இன்னும் ஒரு வேலை செய்ய கிடந்தது. ஒவ்வொரு விமானத்தை பொறுத்தவரை அந்த விமானத்தினுடைய புகைப்போக்கி பின்பக்கம் பார்த்தபடியே இருக்கும். ஆனால் இந்த சிசிலின் விமானத்தின் புகைப்போக்கியை அவர்கள் முன்பக்கம் பார்க்கும்படி வடிவமைத்தனர். அதன் காரணம் என்னவென்று இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். அதன் காரணத்தை வரப்போகும் யுத்தத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். சரி, விமானங்கள் உருவாகிவிட்டது. இனி விமானத்திற்கான ஓடுதளம். இந்த விமானத்துக்கான ஓடுதளம் என்பது சாதாரண விடயமில்லை. விமானத்திற்கான ஓடுதளத்தை ஈரணமடுவின் அருகில் இருந்த காடுகளில் உருவாக்கினர். பகலில் அது வரும் காடு, இரவில் அது ஒரு போர் விமானத்தினுடைய ஓடுதளம். இரவு 7 மணிக்கு பின்னரே அது ஒரு ஓடுதளமாக மாறியது. பகலில் அந்த ஓடுதளத்தின் மேல் மரக்கிளைகளும் மண்ணிற துணிகளையும் போட்டு மூடி வைத்தனர். சேட்டலைட்டில் அகப்படக்கூடாது, எதிரியின் விமானங்களில் அகப்படக்கூடாது. ஆகவே அந்த ஓடுதளம் முற்றுமுழுதாக மறைக்கப்பட்டது. 2009 வரை ஓடுதளம் எங்கு இருக்கின்றது என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு தெரிந்திருக்கவில்லை. அந்தளவு துல்லியமாக அந்த ஓடுதளத்தை பாதுகாத்தனர். ஓடுதளங்கள் உருவாகிவிட்டது, விமானங்கள் உருவாகிவிட்டது, விமானிகள் உருவாக்கப்பட்டு விட்டனர். ஒரு மாபெரும் விமானப்படையே எம்மிடம் உருவாகிவிட்டது. இலங்கை அரசாங்கத்திற்கு மிக பெரும் அதிருப்தி காத்திருந்த நிலையில் 2001 செப்டம்பர் 26 ஒரு மாபெரும் துக்கச் செய்தி. வெண்ணிக்காடுகளில் ஒட்டி சுட்டான் பகுதியில் கேர்னல் சங்கர் அவரது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நேரம் இலங்கை அரசாங்கத்தின் ஆழ ஊடுருவல் அணி அன்று சங்கருக்காக அந்த வீதியின் ஓரங்களில் காத்திருந்தனர். சங்கரின் வாகனமும் வந்தது. ஒரு பெரும் இரைச்சல் சத்தம், பெரும் வெடிச்சித்தம். வாகனம் தடம் புரண்டது. உள்ளே அமர்ந்திருந்த அனைவரும் இறந்து கிடந்தனர். 2001 செப்டம்பர் 26 ஒரு மாபெரும் கனவை கொண்டிருந்த கேர்னல் சங்கர் அன்று உயிர் நீத்தார். கேர்னல் சங்கரின் இந்த இழப்பு புலிகளை ஆழ்ந்த துயரத்திற்கு ஆளாக்கியது. கேர்னல் சங்கரின் மாணவர்களை ஆழ்ந்த துயரத்திற்கு ஆளாக்கியது. இலங்கை அரசாங்கம் கொண்டாடியது. தலை வெடித்து விட்டது. இனி வானில் புலிகள் என்றது சாத்தியமே இல்லை. அவர்களின் விமானங்கள் துருப்பிடித்து மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று இலங்கை அரசாங்கம் சொன்னது. தேசிய தலைவர் சங்கரின் ஈத உடலை காண வந்த அவர் மௌனமாக சங்கரின் உடலை பார்த்தபடி நின்றார். அந்த மௌனங்களுக்கு பின் மாபெரும் சபதம் இருந்தது. உனது கனவை நான் சுமப்பேன் என்று அன்று அவர் சபதம் மேற்கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. சங்கரின் மாணவர்கள், அண்ணா, நீ விட்டு சென்ற பாதையில் இலங்கை அரசாங்கத்தை மண்ணோடு மண்ணாக்குவது எங்கள் பொறுப்பென்று சபதம் எடுத்துக் கொண்டனர். காலங்கள் அமைதியாக புரண்டோடின. 6 ஆண்டுகள் கடந்து போனது. 2007 ஒரு மாபெரும் போருக்கான நாள். புலிகள் தயாராகி இருந்தனர். ஒரு மாபெரும் போர். இலங்கை அரசாங்கம் எதிர்பாராத ஒரு போர். இந்த போரில்தான் புலிகளின் விமானம் எந்தளவு தந்திரோபாயமானதென்றதும் எந்தளவு அது ஆபத்தானது என்பதும் இலங்கை அரசுக்கு தெரிய வந்தது. மார்ச் 26, 2007 அன்று இரவு வன்னி காடுகளுக்குள் இருந்து 2 ஜிலின் 143 விமானங்கள் இன்ஜின் உருமலோடு வெளியேறின. இலங்கையின் கொழும்பை நோக்கி பயணித்த அந்த விமானங்கள் ஒரு மாபெரும் சபதத்துடன் புறப்பட்டது. தெற்காசியாவிலே மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் கட்டுநாயக்க விமானப்படைத்தளம். அந்த விமானப்படைத்தளத்தை நோக்கி புறப்பட்ட அந்த விமானத்தை ஓட்டி கொண்டிருந்த சங்கரின் 2 மாணவர்கள் சரியாக நள்ளிரவு 12:45 கட்டுநாயக்காவின் அமைதியை குலைத்து கொண்டு ஒரு குண்டு கட்டுநாயக்க விமானப்படை தளத்தின் கிஃபிர் மற்றும் மிக் இந்த 2 போர் விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹேங்கர்களின் மேல் விழுந்தது. 2 குண்டுகள் குறிதவறவில்லை. விளக்குகள் இல்லை, ரேடார் இல்லை, எந்த கம்யூனிகேஷன் தொழில்நுட்பமும் இல்லை. அந்த 2 குண்டுகளும் சரியாக நேர்த்தியாக வீழ்த்தப்பட்டது. அந்த விமானிகள் அவர்களது கை நடுங்கவில்லை. அவர்களது கண் பார்வையை மட்டும் வைத்து அந்த குண்டுகள் போடப்பட்டது. சங்கரின் மாணவர்கள் வியாழன் மற்றும் சிரஞ்சீவி இவர்கள் இருவரும் அன்று செய்த அற்புதம் இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, உலகமே வியந்து பார்த்தது. எப்படி எந்த ஒரு கம்யூனிகேஷன் தொழில்நுட்பமும் இல்லாமல், ரேடார் இல்லாமல், ரேடாரில் சிக்காமல் தெற்காசியாவில் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்தில் வந்து குண்டுகளை போட முடிந்ததென்று உலகம் வியந்து பார்த்தது. அன்றுதான் இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டது, எங்களால் புலிகளின் விமானங்களை எதுவும் செய்ய முடியவில்லை, அவர்களின் விமானங்களை பார்க்க கூட முடியவில்லை என்று இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டது.
அதற்கு பின் கட்டுநாயக்காவில் இருந்து 2 விமானங்கள் ஈழத்தின் 2 விமானங்களை துரத்தியபடி வந்தது. புலிகளின் விமானங்கள் அமைதியாக வெண்ணிக் காடுகளுக்குள் வந்தது. துரத்தி வந்த விமானி வெண்ணிக் காடுகளுக்கு மேல் பறந்து சென்றிருந்த விமானம் திடீரென மாயமாக மறைந்து விட்டதென்று சொன்னார். திரும்பி வந்த அந்த இலங்கை விமானி புலிகளின் விமானத்தை எங்களால் நேருக்கு நேர் அழிக்க முடியவில்லை, வானத்தில் வைத்து தாக்க முடியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது இலங்கை அரசாங்கம் சைனாவிடமிருந்து பெறப்பட்ட ஏர் டு ஏர் மிசைல் லாக் சிஸ்டத்தை பயன்படுத்தியது. இந்த ஏர் டு ஏர் மிசைல் லாக் சிஸ்டம் என்பது புகைப்போக்கியை மையமாக கொண்டு செயற்படும் ஒரு தொழில்நுட்பம். அதாவது வானத்தில் இருந்தபடி ஒரு விமானத்தை அல்லது ஒரு இலக்கை குறிவைத்து தாக்கும் ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் செயற்படுவது அந்த விமானத்தினுடைய புகைப்போக்கியை மையமாக கொண்டு. இப்பொழுது புரிகிறதா அவர்கள் ஏன் புகைப்போக்கியை முன்பக்கம் பார்த்தபடி வடிவமைத்தார்கள் என்பது? ஒரு மாபெரும் அறிவியல் தொழில்நுட்பம். இது நவீன தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் இலகுவான பிசிக்ஸ். இந்த முதல் தாக்குதல் இலங்கை அரசை நடுநடுங்க வைத்தது. உலகம் முழுவதும் புலிகளின் விமானப்படை தாக்கிவிட்டது என்றது மாபெரும் சர்ச்சையாகியது, மாபெரும் செய்தியாகியது. அமெரிக்கா உட்பட பல வல்லரசு நாடுகள் புலிகளின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பினர். எப்படி ஒரு சிறிய அமைப்பென்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு ஒரு அரசாங்கத்தின் எல்லைக்குள் வந்து ரேடாரின் கண்ணில் சிக்காமல் தாக்குவார்கள் என்று அவர்கள் தென்னை மர உயரமளவு பறந்தால் காணும் என்று நினைத்தார்கள். அந்த தென்னை மர உயரம்தான் எமக்கான பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்ததென்று சொன்னேன். அதற்கு காரணம் இதுதான். ரேடாரில் சிக்கக்கூடாதென்றால் தென்னை மர உயரத்தில் பறக்க வேண்டும், நிலத்தோடு நிலமாக பறக்க வேண்டும். இது மிகவும் கஷ்டமான ஒரு செயற்பாடு. ஆனால் அவர்கள் அதை அன்று செய்தார்கள். 2ஆம் தாக்குதல் ஏப்ரல் 24, 2007 பலாலி இராணுவ முகாம் மீது தாக்குதல். இராணுவ முகாம் அன்று அழிக்கப்பட்டது. ஆயுத கிடங்குகள் தீ பிடித்து எறிந்தது. அன்று இரவிரவாக எரிந்த அந்த தீ, அந்த ஆயுதங்கள் வானத்தில் பட்டாசை கொளுத்தியது போல் இருந்தது. ஒரு மாபெரும் வெடிச்சத்தம் அன்று இரவிரவாக இலங்கை முழுவதும் கேட்டது. பலாலியினுடைய இராணுவ முகாம் தாக்கப்பட்டது. ஒரு மாபெரும் அடியாகவே அன்று இலங்கை அரசாங்கத்திற்கு காணப்பட்டது. 3வது தாக்குதல் ஏப்ரல் 29, 2007 கொழும்பு கொள்ளன எண்ணெய் குதங்கள். புலிகளை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, வான்படையை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று இலங்கை கைவிரித்திருந்த நேரம் கொழும்பில் கொள்ளன எண்ணெய் குதங்கள், இந்த 2 எண்ணெய் குதங்களும் தாக்கப்பட்டது. அன்று இலங்கை அரசாங்கத்திற்கு மாபெரும் பொருளாதார நட்டமாக காணப்பட்டது. கொழும்பு நகரம் முழுவதும் இருளில் மூழ்கி கிடந்த நேரம் அது. ஆனால் புலிகளின் வான்படையின் உச்சகட்ட சாதனை எதுவென்று தெரியுமா? 2007 அக்டோபர் 22. அக்டோபர் 22 நடந்த இந்த சாதனை தான் புலிகளின் வான்படையின் மிகப்பெரிய சாதனை. அது ஒரு கம்பைன்ட் ஜாயிண்ட் ஆபரேஷன். அதாவது வான்படை மற்றும் தரைப்படை இரண்டும் ஒரு சேர்ந்து தாக்கிய தருணம் அது. எல்லாளன் நடவடிக்கை அனுராதபுரத்தின் வான்படை தளத்தின் மீதான தாக்குதல். இது உலகின் போரியல் வரலாற்றிலேயே ஒரு புதுமை. தரையில் லெப்டினன்ட் கர்னல் இளங்கோவின் தலைமையில் 21 கமாண்டோ போராளிகள். அவர்கள் முள்வேலிகளை வெட்டிவிட்டு அந்த இராணுவ தளத்தின் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர். ஆகாயத்திலிருந்து புலிகளின் வான்படை குண்டுகளை மழையாக பொழிந்து அவர்களுக்கு உதவி செய்தனர். அந்த 21 கமாண்டோக்களின் உயிரிழப்பில் கிடைத்த அந்த வெற்றி அன்று புலிகளுக்கு அது மாபெரும் வெற்றியாக காணப்பட்டாலும் இலங்கை அரசாங்கத்திற்கு அது ஒரு மாபெரும் தோல்வியாக காணப்பட்டது. வல்லாதிக்க நாடுகளே செய்ய திணறும் ஒரு கம்பைன்ட் ஜாயிண்ட் ஆபரேஷன், அதை அன்று கொரில்லா அமைப்பென்று உலகம் ஏளனப்படுத்திய ஒரு இயக்கம், ஒரு அரசாங்கம் செய்து முடித்தது. அதன் பின் போர் அதன் உச்சகட்டத்தை அடைந்தது. 2009 புலிகளின் எல்லைகள் சுருங்கியது. முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்காலில் புலிகள் மட்டுமல்ல, பல அப்பாவி தமிழர்களும் கொல்லப்பட்டனர். எமது சகோதரர்கள் இறந்தனர். அண்ணாமர், அக்காமர், அம்மாமர், அப்பாமர் பலர் கொல்லப்பட்டனர். பிப்ரவரி 20, 2009 போரின் இறுதி கட்டத்தில் கர்னல் ரூபன் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீதரன் சங்கரின் கடைசி 2 மாணவர்கள். அவர்கள் கொழும்பை நோக்கி விமானத்தில் புறப்பட்டனர். அன்று அவர்களுக்கு தெரியும், நாங்கள் திரும்பி வரப்போவதில்லை. திரும்பி வந்தால் விமானங்களை இறக்குவதற்கு ஓடுதளம் இருக்க போவதில்லை. ஆனால் இந்த கடைசி பயணம் எமக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அன்று புறப்பட்டனர். கொழும்பில் அமைந்திருந்த உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் கட்டிடம், அங்குதான் விமானப்படை தலைமையகம் இருந்தது. அந்த விமானப்படை தலைமையகத்தை அழித்தாலாவது அப்பாவி மக்களினுடைய உயிர்கள் பறிபோகாமல் இருக்கும், விமானங்களிலிருந்து குண்டுகள் வீசாமல் இருக்கும் என்ற ஓர் நம்பிக்கையில் அந்த தலைமையகத்தின் மீது அவர்கள்
தாக்குதலை மேற்கொண்டனர். தங்களின் உடல்களை குண்டுகளாக மாற்றி அந்த விமானங்களை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றி அந்த இறைவரை திணைக்களத்தின் கட்டிடத்தின் மேல் மோதினர். மற்றொருவர் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தின் மேல் மோதினர். இந்த 2 உயிர்களும் சங்கரின் கடைசி 2 மாணவர்கள். அவர்கள் அன்று தங்களது உயிர்களை தியாகம் செய்தார். அன்று அவர்களது உயிர்கள் மட்டும் போகவில்லை. அப்பாவி தமிழர்கள், எம் சகோதரர்கள், எம் இரத்த சொந்தங்கள், கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர், பல லட்சக்கணக்கானோர் அன்று கொல்லப்பட்டனர். வரலாற்றை மறந்த இனம் அழிந்து போகும். இது IBC தமிழ். நான் உங்கள் அறிவு.